அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான். இதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னது, பிரைம் மினிஸ்டர் சொன்னது. ஸோ இந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ள இதை இந்தியர்கள் எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த பாகிஸ்தான் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உணர்த்தும் விஷயமா இருக்கு. பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கியில இஸ்தான்புல்ல நடந்த ஒரு முக்கியமான டாக்ஸ்ல எர்டோகன் கிட்ட நேரடியாகவே பேசியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவது அப்படிங்கிற அந்த முடிவு துருக்கி எடுத்திருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஆயுதங்களை குவிக்கும் வேளையில் பாகிஸ்தான் மிக தெளிவாக இறங்கி இருக்கிறது. பாகிஸ்தானோடு எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாநிலங்களை நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய 29ஆம் தேதி நாளைக்கு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படிங்கிறது அங்கே நடைபெற இருக்கு. ஸோ பாகிஸ்தான் இந்த ஆயுத குவிப்பு செய்யறதாகட்டும், நம்மளுடைய எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அலர்ட் ஆகட்டும், இது அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி நகரப்போகுது. பாகிஸ்தான் நம்மளோடு ஈடுபட்ட ஒரு போர்ல மிக முக்கியமாக ஆபத்தில் சிக்கி இருக்கிறது சைனா தான். அவங்களுடைய சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவோட உதவி இல்லாம பங்களாதேஷில் நம்மளால இனிமே ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி யூனஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜப்பானில் வைத்து அமெரிக்கா யூனஸுக்கு சொல்ல போற செய்திங்கிறது என்ன, யூனஸ் வங்கதேசத்துக்கு திரும்பிய பிறகு அவர் எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதுல இந்தியாவுடைய டேக் என்னவா இருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான், இதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னது, அப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னது. ஸோ இந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ள இதை இந்தியர்கள் எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த பாகிஸ்தான் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உணர்த்தும் விஷயமா இருக்கு. இந்தியா இப்போதிலிருந்து, அதாவது இனிமே நடக்க போற எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும், ஏதேனும் ஒரு தீவிரவாதி இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு தாக்குதலை அவன் நடத்தினா கூட அதை கூட வாருக்கான, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா தயங்காமல் செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு புது ஷிஃப்டை இந்தியா பிரகடனம் செய்த பிறகு எந்நேரம் வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மோடில் தான் இந்தியாவும் இருக்குது, பாகிஸ்தானும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இதில் அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை நம்மளுடைய என்ஐஏ கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கைது பண்ணியிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னமும் கூட பல ஸ்லீப்பர் செல்கள் நம்மளுடைய நாட்டில் இன்ஃபில்ட்ரேட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது அந்த ஐடியா பாகிஸ்தானுக்கே இல்லை அப்படிங்கிறதால அவங்க ஒரு டிஃபென்சிவ் மோடில் நாம் இந்தியா எந்த நேரம் வேணாலும் தாக்குதல் நடத்தும், ஸோ அதுக்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி இப்போ வேகம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான செய்தியாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், துருக்கி அப்படிங்கிற நாடு தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலுமே உதவியாக இந்த போரில், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே இருந்தது. குறிப்பாக அவங்க அவங்களுடைய ட்ரோன் சப்ளைலேருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க நாட்டுடைய இராணுவத்தை துருக்கியோடைய ஆயுதங்களை வைத்து இன்னும் நவீனப்படுத்துவதற்கான விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சீனா வழக்கம் போல் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை செய்கிறாங்க. துருக்கி கிட்ட இருந்து இப்போ முக்கியமான வெப்பன்ஸை வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தை பாகிஸ்தான் தீட்டி இருக்கிறது. பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கியில் இஸ்தான்புல்ல நடந்த ஒரு முக்கியமான டாக்ஸில் எர்டோகன் கிட்ட நேரடியாகவே பேசியிருக்கிறார். அந்த பேச்சுடைய முடிவில் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவது அப்படிங்கிற அந்த முடிவு துருக்கி எடுத்திருக்கிறதாக
தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது ஆயுதங்களை குவிக்கும் வேளையில் பாகிஸ்தான் மிக தெளிவாக இறங்கி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை அப்படின்ட்டு வந்து இந்திய அரசு உணர்த்திய அந்த செய்தியை பாகிஸ்தான் இந்த மாதிரி தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து மாற்றுறதாகட்டும், லாகூர் உள்ளிட்ட விஷயங்கள், லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஏற்கனவே அவங்களுடைய அந்த HQ-9 சைனா வழங்கிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உடைப்பட்ட பிறகு இப்போ அதை வந்து துருக்கியோடைய சிப்பர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா வந்து அதை வந்து ஈடு செய்வதற்கான பணியை வந்து அவங்க வந்து தொடங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஆயுத குவிப்பில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் பாருங்கள், இப்போ நாளைக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு செய்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நாள் மே 29 குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லை வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படிங்கிறது பொதுமக்கள் இந்த போர்க்கால சூழலில் என்ன மாதிரி ஒரு ஆக்டிவாக இருக்கணும், அவங்க வந்து எவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய அரசு வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இது. இப்போ வந்து பார்க்குறோம், குறிப்பாக வந்து எல்லையோர மாநிலங்கள், அதுவும் பாகிஸ்தானோடு எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து எல்லையை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாநிலங்களை நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய 29 நாளைக்கு வந்து சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படிங்கிறது அங்கே வந்து நடைபெற இருக்குது. ஸோ பாகிஸ்தான் இந்த ஆயுத குவிப்பு செய்கிறதாகட்டும், நம்மளுடைய எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அலர்ட் ஆகட்டும், இது அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஆயுதங்கள் வாங்கிறது அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் மட்டும் குறியா இல்லை, நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நோக்கி வேகமாக வந்து முன்பை காட்டிலும் வேகமாக வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா தேஜஸ் MKIA அந்த விமானத்துக்கு வந்து இப்போ இந்த ஜூலை மாதத்திலேருந்து கிட்டத்தட்ட 2 இன்ஜின்களை, மாதத்துக்கு 2 இன்ஜின்களை அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். இதுக்கான அந்த மந்த் சீலிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விமானங்கள், இது வந்து ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா இடையிலான இந்த டாக்ஸில் வந்து நம்ம வந்து பேசி ஃபைனலைஸ் பண்ண விஷயம்தான். ஸோ அதுவும் வந்து மிக விரைவில் நமக்கு வந்து வர இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டின முக்கியமான விஷயங்களாக நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்த ஆத்ம நிர்பார்னு சொல்லப்படக்கூடிய மேட் இன் இந்தியா வெப்பனரி சிஸ்டத்தை வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வேலையில் ஒரு பக்கம் DRDO மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை வந்து அட்வான்ஸ்டு ப்ரொபல்ஷன் ஃபியூவல் சிஸ்டம் மூலிமா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அதுலேயும் வந்து நம்மளுடைய DRDO வந்து வேகமாக செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு அரசாங்கத்துடனும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி வந்து அமெரிக்காவுடைய செக்ரட்டரியை வந்து பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியும் தற்போது வர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சைனாவுடைய இந்த வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு இருந்தது அப்படிங்கிறது மிக பட்டவர்த்தனமாக வந்து அம்பலமாச்சு. அதிலும் குறிப்பாக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து அவங்களுடைய பாகிஸ்தானுக்கு அவங்க வழங்கின அந்த டெக்னாலஜிலேருந்து எது எந்தெந்த மாதிரிலாம் செயல்படுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக எந்த ஒரு செயலுமே வந்து இதில் முழு திறமையோடு இல்லை அப்படிங்கிறது வந்து வெளிப்பட்டது. இப்போ பார்க்குறோம், சைனாவுடைய மிசைல் PL-15E அப்படிங்கிற இந்த மிசைல் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து விரிவாக போட்டுக்கிறோம். இந்த PL-15E அப்படிங்கிற இந்த மிசைல் தான் சைனாவுடைய மிக முக்கியமான போர் விமானங்களில் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணை அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் நம்மக்கிட்ட முழுமையாக அந்த ஃபுல் பீஸோடு நமக்கு வந்து சிக்கிச்சு. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போதே இது நமக்கு கிடைச்ச உடனேயே நம்மளும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மிசைல் சிஸ்டத்தோடைய டெக்னாலஜி என்ன, அதோட கைடிங் சிஸ்டம் என்ன, அதை வந்து எப்படி வந்து கிராக் பண்ணலாம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து முழுக்க வந்து நாம் வந்து அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துருவோம்.
இது வந்து சைனாவுக்கு வந்து நல்லது அல்ல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்க்குறோம், இப்போ நமக்கு கிடைச்ச அந்த மிசைல் சிஸ்டத்துலேருந்து நாம் எடுத்த அந்த தகவல்களை வாங்கக்கூடிய முதல் நாடு ஜப்பான். இப்போ நாம் அந்த சைனீஸ் ஏவுகணையுடைய அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இதோட கைடிங் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு அதோடைய முழு சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து இப்போ ஜப்பானோட ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஜப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், தென்சீன கடல் எல்லையில் என்ன மாதிரியான விஷயங்கள் சைனா தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே குவாட் அப்படிங்கிற அந்த அமைப்பில், சைனாக்கு எதிரான அந்த அமைப்பில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் இருக்குது. ஸோ சைனாவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடுக்கு வந்து நாம் வந்து சைனீஸ் மிசைலுடைய அந்த முக்கியமான சீக்ரெட்டை வந்து நாம் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வேற. இனிமே PL-15E அப்படிங்கிற அந்த ஏவுகணையை சைனா அவங்களுடைய எந்த போர் விமானங்களில் வந்து பயன்படுத்தினாலும் சரி, அது எந்த வகையில் எடுபட போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ இந்த செய்தி நம்மளுடைய தரப்புலேருந்து கசிய தொடங்கின உடனேயே இன்னொரு விஷயத்த டக்குன்னு வந்து பீஜிங் அரசாங்கம், சைனா அரசாங்கம் ஒரு விஷயத்த மாற்றிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து J-35A அப்படிங்கிற விமானத்தை வந்து தர இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா? அது நாமளும் பதிவு செஞ்சுருந்தோம். இதில் வர வந்து 50% வந்து ரேட் ரெடியூஸ் பண்ணி வேற கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து செய்திகள் வந்திருந்தது. இப்போ அந்த விமானங்களில் வழக்கமாக இவங்க செலுத்தக்கூடிய இந்த PL-15E அப்படிங்கிற அந்த மிசைலை வந்து அவங்க வந்து சேர்க்கலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, PL-21 அப்படிங்கிற அந்த மிசைலை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிடம் இந்த மிசைல் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறதால ஸோ இனிமே அவங்க வந்து இந்த மிசைலை வேறு எந்த இடத்துலையுமே பயன்படுத்த போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் அதோட ப்ரொடக்ஷனையே வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த PL-15E அப்படிங்கிற இந்த மிசைல் சிஸ்டத்தை, இந்த மிசைலை எங்கேயுமே சைனா பயன்படுத்த போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்த PL-21 அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இப்போ அவங்க கொண்டு வர போகிற இந்த அட்வான்ஸ் மிசைல் சிஸ்டத்தில் மிக நிச்சயமாக இந்த PL-15 டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அதுவும் சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். இது எப்படின்னா, பாகிஸ்தான் நம்மளோடு ஈடுபட்ட ஒரு போரில் மிக முக்கியமாக ஆபத்தில் சிக்கி இருக்கிறது வந்து சைனா தான். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் தான் இதில் வந்து மிக முக்கியமாக வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு தான் நேரடியாக வந்து பதில் சொல்ல முடியாமல் சைனாவுடைய அஃபிஷியல் வெளியுறவுத்துறை செக்ரட்டரியே வந்து தடுமாறினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்களுடைய அந்த ஃபாரின் செக்ரட்டரி கிட்ட நேரடியாக ஒரு செய்தியாளர் கேட்கும்போது, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நீங்கள் தான் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்தீங்களாமே, ஆனால் அதெல்லாம் பெருசாக செயல்படலையே, இந்தியாவுக்கு எதிராக அதை வந்து செயல்படுத்த முடியலையே, இந்தியாவுடைய சிஸ்டம் அது எல்லாமே ட்ராக் பண்ணி அதை எல்லாமே வீழ்த்திடுச்சு, அப்போ வந்து சைனீஸ் வெப்பன் சிஸ்டத்துக்கு வந்து அவ்வளோதான் பவரா, அவ்வளோதான் இதா அப்படின்னு வந்து அவங்க கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்களுடைய நட்பு நாடுகள், இவங்க வந்து அமைதியாக வந்து இருக்கணும், அதுக்கு வந்து நாம் வந்து சைனா துணை நிற்போம், இதுதான் பதில். கேட்ட கேள்வி வேற, அவங்க சொன்ன பதில் அப்படிங்கிறது வேற. ஸோ இதிலிருந்தே அவங்களுக்கு வந்து இதில் வந்து பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக பார்க்குறோம். ஓகே, இந்த காணொலியில் இறுதியாக நாம் வந்து பங்களாதேஷ் தொடர்பாக நேற்றைய பதிவில் பார்த்துருந்தோம். அதில் ஒரு சின்ன திருத்தமும் கூட, அது நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஷேக் ஹசீனா வந்து கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தது வந்து கஸ்டடியில் அவங்க இல்லை, நம்மளுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக அது உண்மைதான். அந்த கஸ்டோடியன், கார்டியன் சொல்லிட்டு அதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் கஸ்டடி அப்படிங்கிறது அந்த போலீஸ் லாங்குவேஜில் உள்ள ஒரு வார்த்தை அப்படிங்கிறதால அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஷேக் ஹசீனா வந்து நம்மளுடைய அரவணைப்பில் தான் இருக்கிறார். அதில் வந்து நம்ம கஸ்டடியிலாம் இல்லை. அவங்க நினச்சா வேறு ஏதாவது ஊருக்கு போகணும்னு நினச்சா அவங்கள யாரும் தடுக்க போகிறதில்லைங்கிறதும் உண்மை தான். அது ஒரு சின்ன திருத்தம். அந்த தவறுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். இப்போ இதில் அடுத்த கட்டமாக பார்க்குறோம் அப்படின்னா, பங்களாதேஷில் இப்போ நடந்துருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். பங்களாதேஷில் நம்ம ஏற்கனவே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் மிக கடுமையான ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்பாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அப்படிங்கிறது மாணவர் அமைப்பு முன்னெடுத்தாங்க. ஆனால் இப்போது அங்கே போராட்டத்தை முன்னெடுக்கிறது BNPன்னு சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து அவங்க வந்து மிக கடுமையாக ஒரு 6 நாள் வந்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை வந்து அந்த யூனஸ் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. சரி, இந்நேரத்தில் யூனஸ் வந்து பங்களாதேஷில் இருந்திருக்கணுமே,
அதுதான் கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சூழலில் யூனஸ் பங்களாதேஷ்லேயே இல்லை, அவர் ஜப்பானில் இருக்கிறார். கேட்டால் அரசு முறை பயணமாக ஜப்பானுக்கு போயிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சொந்த நாடு இப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நாட்டுடைய தலைவர் வேற ஒரு நாட்டுக்கு அரசு முறை பயணமாக போகிறார் அப்படின்னா அது வைக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வேற. ரெண்டாவது, ஜப்பான் அப்படிங்கிறது யாரோட மிக நெருக்கமாக ஒரு நாடாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அமெரிக்காவோட நெருக்கமான ஒரு நாடாக இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு நேரடியாக யூனஸ்க்கு கடத்த வேண்டிய செய்தியை ஜப்பானில் வைத்து யூனஸுக்கு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ ஜப்பான் இந்த சூழலில் ஜப்பான் சென்றிருக்கக்கூடிய முகமது யூனஸுக்கு அமெரிக்கா பல நேரடியான தகவல்களை சொல்ல இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் அமெரிக்காவை பொது வெளியில் இந்த மாதிரி அம்பலப்படுத்திய பிறகு யூனஸுக்கு அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கையை சொல்ல இருக்குது. அதுக்கு தான் அவர் ஜப்பான் போயிருக்கிறாரு. ஸோ அவர் ஜப்பான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக எலெக்ஷனை இந்த வருஷத்துலேயே வைக்கிறதுக்கான பிளானில் இருக்கிறாரா, இல்லை வேறு விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எப்படி இருந்தாலும் கூட வங்கதேசத்தில் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, அதுவும் குறிப்பாக வங்கதேசத்தை உருவாக்கிய நாடு, அவங்களுடைய சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியாவோட உதவி இல்லாமல் பங்களாதேஷில் நம்மளால் இனிமேல் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி யூனஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜப்பானில் வைத்து அமெரிக்கா யூனஸுக்கு சொல்ல போகிற செய்திங்கிறது என்ன, யூனஸ் வங்கதேசத்துக்கு திரும்பிய பிறகு அவர் எடுக்க போகிற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதில் இந்தியாவுடைய டேக் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.